ஆடு மேய்ப்பவன் தன்னுடைய தலைவன் அல்லது மேய்ப்பன் தன்னை பாதுகாப்பாக அழைத்து சென்றால் அந்த ஆடுகள் கண்டிப்பாக தன்னுடைய பயணத்தை இனிதாக கொண்டு செல்லும். அதேபோல் கவலையோடும் கண்ணீரோடும் நாம் எப்பொழுதெல்லாம் அன்னையை நோக்கி பயணிக்கின்றோமோ அன்னை நமக்கு பாதுகாப்பையும் அரணையும் மகிழ்ச்சியையும் தருவார். அதைத்தான் விழாவானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த விழாக்களை நினைக்கின்ற பொழுது நாம் அடிக்கடி கேட்கின்ற ஒரு பாடல் வரிகள் எனக்கு ஞாபகம் வருகிறது. அதில் பாடல் வரிகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது அன்னையானவள் எப்பொழுதும் நம்முடன் உடன் இருந்து நம்மை காத்து வருகின்றாய் என்பதை தெளிவாக சொல்கின்றது. மெய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே, மெய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே, மேரி உஞ்சோதி கொண்டால் விதி மாறுமே, மெழுகு போல் உருகினோம் கண்ணீரை மாற்றவா மாதா. நம்முடைய கண்ணீர்களையும் கவலைகளையும் மாற்றக்கூடியவர் தான் நம்ம அன்னை. இன்றைய நல்ல விழாவில் உங்கள் அனைவருக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அருள் தந்தை சார்பாக லூர்து அன்னையின் விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் அடிக்கடி சொல்வதுதான், என்னுடைய திரு தொண்ட பயணமானது எப்படி பிள்ளை தோப்பிலே வளம் வந்ததோ அதேபோல் அடிக்கடி இந்த கோணங்காட்டு பங்கிற்கு அண்ணன் அடிக்கடி என்னை அழைப்பதால் இந்த பங்கிலே நான் அடிக்கடி என்னுடைய இறை வார்த்தையை நான் போதித்திருக்கிறேன். அது மிக்க மகிழ்ச்சி எனக்கு தருகின்றது. இன்றைய நல்ல விழாவில் விழாக்களை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நமக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன தலைப்பு? இன்று என்ன தலைப்பு கேட்கல. நான் வேற அடிக்கடி ஒவ்வொரு பங்குக்கும் போகும்போது கோணங்காட்டு பங்கில் தான் மக்கள் கேட்ட உடனே பதில் சொல்லுவான்னு சொல்லியிருக்கேன். இன்று என்ன தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது? அன்னையின் பாதுகாப்பில் இணைந்து பயணிக்க. நாம் அனைவரும் அன்னையின் பாதுகாப்பில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்றால் நம்முடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்று குடும்பங்களில் ஒரு விழா கொண்டாடப்படுகிறது சமுதாய அளவில். என்ன விழா என்று? கண்டிப்பாக பல பேர் கோவிலுக்கு வருவதற்கு முன்பாக உங்களுடைய மொபைல் போனை எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இன்று அன்னையர் தினம். அன்னையர் தினம் என்ற விழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது ஸ்டேட்டஸ் வைக்கிறது முக்கியம் இல்லை. இன்று எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்கு சென்று முழங்கால் படியிட்டு உங்கள் அன்னையிடம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குகிறீர்கள் என்று பார்ப்போம். ஸ்டேட்டஸ் ஈஸியாக வச்சிடலாம். ஆனால் நீங்கள் எப்பொழுது உங்கள் அன்னையிடம் முழுவதுமாக நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குகிறீர்களோ அங்கே இறைவன் உங்களோடு பயணம் செய்கின்றார். 2 கேள்விகளை உங்களிடம் நான் கேட்க ஆசைப்படுகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கு. 2வது கேள்வி, நம்முடைய வாழ்க்கையில் துன்பம், துயரம், வலி, வேதனை, நம்பிக்கை இல்லாமை, துரோகம், ஏமாற்றுபவர்கள், உண்மை இல்லாதவர்கள், இவர்களோடு நீங்கள் பயணம் செய்ய விரும்புகிறீர்களா? இல்லை அன்பு, அமைதி, ஒற்றுமை, சமாதானம், உதவி, அரவணைப்பு, பாதுகாப்பு தருகின்ற எல்லா சூழ்நிலையும் அரணும் கோட்டையுமாய் விளங்குகின்ற மனிதர்களோடு நீங்கள் பயணம் செய்ய விரும்புகிறீர்களா? 2 கேள்வி கேட்டேன். 1 சந்தோஷமாக. 2வது கேள்வி, இவர்களோடு நீங்கள் பயணம் செய்ய விரும்புகிறீர்களா? துன்பம் துயரம் தந்தவர்களோடு, அல்லது அன்பு அமைதி ஒற்றுமை தந்து பாதுகாப்பு தருபவர்களோடு நீங்கள் பயணம் செய்ய விரும்புகிறீர்களா? யாரோடு பயணம் செய்ய விரும்புகிறீங்களா? அன்பு அமைதி. 2வது, நாம் எப்பொழுதுமே அனைவருமே அந்த 2வது கட்டங்களை தான் நாம் விரும்புவோம். ஏனெனில் அது நமக்கு பாதுகாப்பை தருகின்றது. 1914 முதல் 18 வரை முதல் உலக போர் நடைபெற்றது. அதில் 12 லட்சம் மக்கள் அகதிகளாக தங்கள் நாடுகளிலிருந்து பிற நாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். ஏனெனில் தங்கள் நாடுகள் தங்களை வெறுத்தன. போரின் சூழ்நிலையால் அங்கே தங்க இடமில்லை. அதேபோல் 2ஆம் உலக போரில் 1939 முதல் 45 வரை நடந்த போரில்
60 லட்சம் மக்கள் தங்க இடமில்லாமல் அகதிகளாக பல நாடுகளுக்கு அவர்கள் இடம்பெயர்ந்து சென்றார்கள். இன்றளவும் ரஷ்யா உக்ரைன் போரின் மூலம் 1.5 மில்லியன் 1.5 மில்லியன் மக்கள் தங்கள் நாட்டிலே வாழ இடமிடாமல் ஒவ்வொரு நாளும் அகதிகளாக பல நாடுகளுக்கு சென்று குடியேறி வருகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க யாருமே இல்லை. அதனால் அவருடைய பயணம் வெற்றிகரமாக அங்கே அமையவில்லை. அன்னை தெரேசா அவர்கள் 1910ஆம் ஆண்டு அல்பேனியா நாட்டில் பிறந்திருந்தாலும் 1929ஆம் ஆண்டு கல்கத்தாவில் வந்து அவர் ஏழை மக்களுக்காகவும் அனாதை மக்களுக்காகவும் ஆதரவற்ற மக்களுக்காகவும் நான் பணி செய்வேன் என்று தன்னுடைய பயணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இன்றளவும் ஒரு ஆண்டிற்கு 86,440 ஆதரவற்றவர்கள், அனாதைகள், இறக்கும் தருவாயில் உள்ள மனிதர்கள், உடல்நிலையினால் பாதிக்கப்பட்டவர்கள், தொழில்நோயாளர்கள் என்று பல மக்கள் அவருடைய சமூக சேவையை அந்த நிறுவனங்களை தேடி வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக இறக்கும் தருவாயில் இருக்கின்ற அந்த மனிதர்களை அவர்கள் கவனித்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை கொடுத்து அவர்கள் வாழ வைத்து அவர்கள் நல் முறையில் இறந்து அடக்கம் செய்ய அவர்களுக்கு உதவுகிறார்கள். அப்படி ஒவ்வொரு ஆண்டிற்கும் 36,140 மனிதர்கள் தன்னுடைய இறப்பு ஒரு நல்ல முறையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்களை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த உலகை எடுத்துக்கொண்டால் பலவிதமான மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் வாழ்வதை இந்த வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அதே நேரத்தில் நாம் திருவிவிலியத்தை பழைய ஏற்பாட்டில் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், பழைய ஏற்பாட்டில் யாருடைய குடும்பம் எகிப்திற்கு சென்றது? யாருடைய குடும்பம் எகிப்திற்கு சென்றது? யாக்கோபின் குடும்பம் முழுவதுமாக யோசேப்பை நோக்கி சென்றார்கள். அவர்கள் தங்களுக்கு பசியின்மையால் பட்டினி கிடந்ததால் எங்களுக்கு வாழ வழி இல்லை என்று தன்னுடைய மகன் அழைத்ததால் அவர்கள் எகிப்துக்கு மனிதனை நம்பி பயணத்தை மேற்கொண்டார்கள். அவர்கள் இறைவனை நம்பி பயணத்தை மேற்கொள்ளவில்லை, மாறாக மனிதனை நம்பி பயணத்தை மேற்கொண்டார்கள். அவர்கள் காலம் செல்ல செல்ல அவர்கள் அந்த எகிப்தில் அடிமைகளாக பயன்படுத்தப்பட்டார்கள். அங்கே பாதுகாப்பு இல்லை. ஆனால் அதே ஆண்டவர் மோசே வழியாக கானான் நாட்டிற்கு அழைத்து செல்கிறார். அங்கே மக்கள் துன்பங்கள் படுகிறார்கள், துயரங்கள் படுகிறார்கள், வேதனைகள் படுகிறார்கள். ஆனால் அந்த பயணம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. ஏனெனில் இந்த பயணமானது, இவர்கள் எகிப்துக்கு சென்ற பயணமானது மனிதனை நம்பி சென்றார்கள். ஆனால் இவர்கள் கானான் நாட்டிற்கு சென்ற பயணமானது அங்கே கடவுளை நோக்கி சென்றார்கள். அதனால் அந்த பயணம் பாதுகாப்பாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே வேளையில் இன்று நாம் சிறப்பாக கொண்டாடுகின்ற நம் அன்னை மரியாவின் பாதுகாப்பை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதுகாப்பாக இருக்க ஒரு இடம் வேண்டும் என்று நினைத்ததால் தான் அவர் அன்னை மரியாவின் கருவறையை தேர்ந்து கொண்டார். அதைத்தான் நாம் திருவிவிலியத்தில் வாசிக்கின்றோம். அன்னையானவள் கருவறையில் இயேசு ஆண்டவர் இருக்கின்ற பொழுது ஒரு பாதுகாப்பான இடத்தில் அவர் இருக்கிறார். அவர் பிறந்த போதும் சரி, அவர் வளர்ந்த போதும் சரி, பலவிதமான இடையூறுகள் அரசர்களாலும் மக்களாலும் அவர்களுக்கு வருவதை திருவிவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அன்னை தன் கணவர் யோசேப்பின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி பாதுகாத்து அரணையும் கோட்டையுமாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அன்னையானவள் தன் மகனுக்கு மட்டுமல்ல, தன்னை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பாக இருந்ததை தான் திருவிவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அன்று கானாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்து விட்டது என்று அந்த குடும்பம் பலவிதமான துன்பங்களை எதிர்கொள்கிறது. அவர் பாதுகாப்பின் அன்னையாக அங்கே இருந்ததால் அவர்களின் துன்பங்களை அறிந்து, துயரங்களை அறிந்து அவர் தீர்த்து வைக்கிறார். அதே நேரத்தில் எலிசபெத் அம்மாள் ஒரு முதிர்ந்த வயதில் இருந்தவர். அவர் யூத சமுதாயம் கண்டிப்பாக வெறுத்துவிடும், அவரை ஒதுக்கி வைத்துவிடும். அவருக்கு யார் இருக்கா என்று அவர் நினைக்கின்ற பொழுது அன்னையானவள் அங்கு சென்று அந்த எலிசபெத் அம்மாளுக்கு ஒரு பாதுகாப்பின் அன்னையாக அவர் இருந்து வருவதை நம்மால் காண முடிகிறது. அன்புக்குரியவரே, இந்த வரலாற்றையும் திருவிவிலியத்தையும் நாம் புரட்டி பார்க்கின்ற போது கண்டிப்பாக அன்னையானவள் எப்படி பாதுகாப்பின் அன்னையாக இருந்ததை நம்மால் உணர முடிகிறது. இதைத்தான் லூர்து அன்னை கெபியல்
18 முறை காட்சி அளித்த போது அந்த பெருநத்துக்கு 15 முறை ஜெபமாலையை அன்னை ஜெபிக்க சொல்கிறார். துயரம், மகிழ்ச்சி, மகிமை போன்ற மறையுரைகளை, மறை பொருட்களை சிந்தித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் என்று லூர்து அன்னை அந்த பெருநத்துவுக்கு அவர் காட்சி கொடுத்த போது சொல்லித் தருகிறார். நாம் உண்மையிலே நம்முடைய தலைப்பை சிந்திக்க வேண்டும் என்றால், நீங்கள் இணைந்து பயணம் செய்ய வேண்டும் என்றால் பாதுகாப்பாக இருக்கின்ற அன்னையிடம் நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். யார் ஒருவர் அன்னையை பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் பாதுகாப்பாக தங்கள் பயணத்தை மேற்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு பயமும் இல்லை, அச்சமும் இல்லை. அதே போல்தான் நம் குடும்பத்தில் மனைவி எப்பொழுது தன் கணவனை பற்றி கொண்டு வாழ்கிறாரோ, அவர் எப்படி தன்னுடைய கணவன் பாதுகாப்பின் அரணாக எனக்கு இருப்பார் என்று நினைத்து வாழ்கிறார்களோ அங்கே குடும்பம் மகிழ்ச்சியை பெறும். அதே நேரத்தில் கணவன் தன் மனைவியை நம்பி பாதுகாப்பாக இருப்பாள் என்று நினைக்கிறாரோ, பிள்ளைகள் எப்படி தன் பெற்றோர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நினைக்கிறார்களோ அப்பொழுது உங்கள் பயணம் மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் நமக்கு இந்த தலைப்பு ஆழமாக நமக்கு சொல்லி தருகிறது. எப்படி நாம் பாதுகாப்பில் அன்னையோடு பயணிப்பது? அதுக்கு என்ன வேணும்? அன்னையின் பாதுகாப்பில் நான் பயணிக்க வேண்டும் என்றால் என்ன வேணும்? என்ன கத்துக்கிறேன்? நம்ம ஜெபம். எத்தனை பேர் இன்று நாம் குடும்பத்தில் ஜெபமாலை சொல்கின்றோம்? ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொள்கிறது. எப்படி பெருநத்தம்மாளுக்கு அன்னை காட்சி கொடுத்த போது 15 முறையும் நீ ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ, அதே போல் இன்று நம் ஒவ்வொருவரையும் நோக்கி அன்னை சொல்கிறார், நீங்கள் என்னோடு பயணம் செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் என்னில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபமாலை சொல்ல வேண்டும். குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்ல வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் ஒரு காரியத்தை எடுக்கின்ற பொழுது, ஒரு நிகழ்வை எடுக்கின்ற பொழுது நீங்கள் ஜெபமாலை சொல்லி உங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீர்கள்? அல்லது உங்கள் பிள்ளைகள் பரீட்சை எழுகின்ற பொழுது, அல்லது பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற பொழுது, முதல் வேலைக்கு செல்கின்ற பொழுது குடும்பமாக இணைந்து கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாக எத்தனை முறை நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள்? இதைத்தான் ஒரு வரலாறு நிகழ்வு இவ்வாறு சொல்லுகிறது. ஒரு முறை ஒரு 4 மனிதர்கள் ஒரு அடர்ந்த காடு, ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு அடர்ந்த காடிலே ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார்கள். அது ஒரு பாதுகாப்பான இடம். அவர்கள் எப்பொழுதெல்லாம் அந்த காட்டிற்கு வருகிறார்களோ அவர்கள் சேர்ந்து அந்த பாதுகாப்பான வீட்டில் இருப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. ஒரு முறை ஒரு மனிதர் அந்த 3 நபர்களையும் விட்டுவிட்டு அந்த காட்டுக்கு செல்கிறார். அந்த காட்டு முன்பகுதியில் அவர் துப்பாக்கி வைத்திருக்கின்றார். அவர் அங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு சிங்கம் நிற்கின்றது. அந்த சிங்கத்தை பார்த்தவுடன் அவர் நினைக்கின்றார், நான் எப்படியாவது இந்த சிங்கத்தை கொன்று என்னுடைய நண்பர்களிடம் நான் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். உடனே அந்த துப்பாக்கி எடுத்து அவர் சிங்கத்தை சுடுகிறார். சிங்கம் செத்துவிட்டது. உடனே அவருடைய காதில் ஏதோ ஒரு ஒலி கேட்கின்றது, சிங்கத்தின் ஒலி. அவர் திரும்பி பார்க்கிறார், இன்னொரு சிங்கம். அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. துப்பாக்கியை திருப்புகிறார், துப்பாக்கி கீழே விழுகிறது. இப்பொழுது அவர் நினைக்கிறார், நான் துப்பாக்கி எடுப்பதா அல்லது ஓடுவதா என்று தெரியாமல் பயத்தில் ஓட ஆரம்பிக்கிறார். ஓடிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, நம்முடைய பாதுகாப்பான இடம் ஒரு வீடு இருக்கிறதே, அதை நோக்கி நாம் ஓடுவோம், கண்டிப்பாக நாம் பாதுகாக்கப்படுவோம் என்று அந்த வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த வீட்டு அருகில் சென்ற பொழுது அவர் தன்னுடைய ஆடையில் கையை வைத்து பார்க்கிறார், அந்த வீட்டுடைய சாவி அவரிடம் இல்லை. அப்பொழுது அவர் திரும்பி பார்க்கிறார், சிங்கம் அவரை கொன்றுவிட்டது. ஆம் அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் ஜெபமில்லாத வாழ்வை தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய உள்ள அளவிலும் உடல் அளவிலும் ஆன்மா அளவிலும் ஜெபம் எப்பொழுது குடிகொள்கிறதோ, ஜெபம் என்ற அந்த கீயானது எப்பொழுது உங்கள் உள்ளே வருகின்றதோ அங்கே அன்னை மரியாள் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் கேடையாகவும் இருந்து உங்களை வழிநடத்துவார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகின்ற இந்த குடும்பத்தில், சமுதாயத்தில், பங்கு சமூகத்தில் நாம் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் உண்மையாகவும் உதவி மனப்பான்மையுடன் நாம் வாழ வேண்டும் என்றால் அன்னையின் பாதுகாப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த அன்னையின் பாதுகாப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகளோடு இணைந்து நீங்கள் ஜெபமாலை சொல்ல வேண்டும். அந்த ஜெபமாலை மூலமாக அன்னை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நிறைவான ஆசிரையும் அருளையும் வழங்குவார். ஆமீன்.